ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹோம் சென்டரில் தான் இருக்கோம். ஹோம் சென்டர் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம கடைக்குள்ளே என்ட்ரா ஆனோன்னு பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. எல்லா ஷேப்ஸ்லையுமே இருக்குது. ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், குட்டியிலேருந்து அதே மாதிரி எம்எல் சைஸும். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக், அக்ரிலிக், அப்புறம் ஃபைபர்ஸில் இருக்குது. எல்லாமே நீங்கள் ரேட் கேட்டுகிட்டே இருந்தனால நான் எல்லாமே ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன். என்னால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக சொல்ல முடியல. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சம்மர் சீசன்னால் நிறையா ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸு, மோல்ஸு நிறையா இருந்தது. அப்புறம் கீழே ஃபுல்லாக ஐஸ் ட்ரேஸு, அப்புறம் டெசர்ட்ஸ் வைக்கிற மாதிரி நிறையா கண்டெய்னர்ஸ், ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ஸ், மோல்ஸு, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருந்தது. இது வந்து ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்ற மாதிரி, குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க அது மாதிரி. அப்புறம் இதெல்லாம் வந்து காஃபி டென்சில்ஸு, இது வந்து ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே நல்லா திக்காக. அப்புறமா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது வாட்டர் பாட்டில்ஸு. இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வாட்டர் பாட்டில்ஸு, நல்லா திக்காக எல்லாமே ஃபைபர் அக்ரிக்லேயும் இருக்குது. ரேட்டு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸு, ஸ்பேச்சுலாஸு, அப்புறம் ஆனியன் கட் பண்ணுறது, சூப் எடுக்கிற மாதிரி ஃபனல்ஸு, நைஃப் ஷார்ப்னர்ஸு, டீ ஸ்ட்ரெயினர்ஸு, அப்புறம் அந்த கார்லிக் பீலரு எல்லாமே இருந்தது. அப்புறமா வந்து ஹர்ப்ஸ் கட் பண்ணுற மாதிரி கிரேட்டரு, கிளிப்ஸு, அப்புறம் ஸ்ட்ரெயினர்ஸு, அதுக்கப்புறமா வந்து பனானா கட்டர், அதுக்கப்புறமா ஆப்பிள் கட்டர், எக் கட்டர், அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பேச்சுலாஸ்லாம் இருந்தது. அப்புறம் இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸும் கப்ஸும் சேர்ந்த மாதிரியே இருந்தது இது ஃபுல்லுமே. அப்புறம் மெலான், அப்புறம் வாட்டர் மெலான் கட் பண்ணுறது நிறையா இருந்தது. ஆயில் ஸ்குவீஸ், அப்புறம் வாட்டர் மெலன் வந்து நல்லா ஷேப்பாக கட் பண்ணுற மாதிரி. அப்புறம் மிக்சிங் பவுல்ஸு, அப்புறம் விஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் விஸ்க்லாம் இருந்தது. மிக்சிங் பவுலும் அதே மாதிரி தான், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். கேன் ஓப்பனர், அப்புறம் மெஷரிங் கப், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இது ஃபுல்லுமே வந்து ஆர்கனைசர்ஸ், கிச்சனில் வைக்கிற ஆர்கனைசர்ஸ். அப்புறம் பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட்ஸு, அப்புறம் கபோர்டில் வச்சுக்கிறது, ஃப்ரூட் ட்ராயர்ஸு நிறையா இருந்தது. ட்ராயர்ஸு, புல் அவுட் ட்ராயர்ஸு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க வந்து பண்ணுவாங்களே பேக்கிங்ஸ், அதுக்காக குட்டி குட்டியாக விஸ்க்கு, மெஷரிங் ஸ்பூன்ஸு, ஸ்பேச்சுலாஸு, அப்புறம் தோசை ஊற்றுற மாதிரி பேன்ஸு எல்லாமே இருந்தது. இங்கே அழகாகவும் இருந்தது. அப்புறம் டட்கா பேன், சின்ன சாஸ் பேன். அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, மூணு பவுல்ஸு, அது மாதிரி கப்ஸ் இதெல்லாம் இருந்தது. இது ஃபுல்லுமே வந்து பேக்கிங்க்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங்க்கு. இது எல்லாமே பேக்கிங் ஐட்டம்ஸ் இது எல்லாமே இருக்குது. கப்ஸில் வந்து எக் செப்ரேட்டர், டைமர், மிக்சிங் பவுல்ஸ் கண்ணாடிலேயும் இருந்தது, கிளாஸ்லேயும் இருந்தது. அப்புறம் கப்ஸு, அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் செம்ம வெயிட்டாக இருந்தது. இதெல்லாம் ஹோல்டர் மாதிரி, ரோலிங் பின்ஸு, அதுக்கப்புறமா வந்து மோல்ஸ் இருந்தது, பேக்கிங் மோல்ஸு எல்லாமே இருந்தது. பேக்கிங் மோல்ஸு, மஃபின்ஸு, இதெல்லாம் வந்து சாக்லேட் மோல்ஸு. இது வந்து ஐபேட் ஸ்டாண்டு. இது வந்து ஆயில் கண்டெய்னர்ஸு, பெப்பர் மில்லட்டு, சால்ட் அண்ட் பெப்பர் டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி, டூத் பிக்கு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன கண்டெய்னர்ஸு. அப்புறம் இதெல்லாம் க்ராக்கரி ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. இது ஃபுல்லாக க்ராக்கரி ஐட்டம்ஸு, கப்ஸ் இருந்தது. இங்கே ஃபுல்லாக வந்து டைனிங் டேபிளில் வைக்கிற ஹாட் பேட்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் 149. இது எல்லாமே க்ராக்கரி ஐட்டம்ஸு. பெப்பர் மில்லட்டு, இதெல்லாம் க்ராக்கரி யூனிட்டில் க்ராக்கரியில் வைக்கிறது எல்லாமே. பிளேட்ஸு, சைட் பிளேட்ஸு, இது எல்லாமே வந்து மக்ஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ மக்ஸு தான். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக டேபிளு, சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் நிறையா இருந்ததுங்க. வித் ப்ரைஸோடு நான் காமிக்கிறேன்.
399, 299, 199 எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் ஃப்ளாட்டாக 50% ஆஃபில் இருக்குது. ஹோம் சென்டரில் நீங்கள் போய் வாங்கினா போய் வாங்கிக்கலாம். இது எல்லாமே க்ராக்கரி யூனிட் தான். இது எல்லாமே வந்து அவன்ஸ். அப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஒயின் கிளாஸஸ்லாம் இருந்தது இங்கே. இது ஃபுல்லுமே க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற பிளேட்ஸு, கச்சோரி பிளேட்ஸு எல்லாமே இருந்தது. சூப்பராகவும் இருந்தது இங்கே. இது வந்து சப்பாத்தி நம்ம வச்சுட்டு மூடி வச்சா ட்ரை ஆகாமல் இருக்கும் சப்பாத்தி, அந்த இது. அப்புறம் ஃபுல்லாக சைட் பிளேட்ஸு, டைனிங் டேபிள் அழகாக வைக்கிற மாதிரி. இது பாருங்கள், நம்ம வந்து அழகாக சர்விங் டிஷ்ஷஸ்லாம் வச்சு அழகாக வைக்கிற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லுமே வந்து சைட் பிளேட்ஸு. இதெல்லாம் வந்து அழகாக டிஷ்ஷெல்லாம் நம்ம செஞ்சோன்னா அழகாக டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் சின்ன பவுல்ஸு. அப்புறம் ஹோட்டல்ஸ்லலாம் போனால் நம்மளுக்கு இங்கே ஃப்ரைட் ரைஸ், பிரியாணிலாம் போட்டு கொடுப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து டிப்ஸு, நம்ம ஏதாவது சாஸஸ்லாம் வச்சு அழகாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி இதுவும் அழகாக இருந்தது டிப்பு. இது வந்து 149 ருபீஸ். இது கொஞ்சம் ரேட் வந்து இதுவாக தான் இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் ஹோம் சென்டரில் நம்மளை அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹோம் சென்டரில் குவாலிட்டி வைஸு. அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்ம எது பண்ணாலும் சீக்கிரமாக எதாவது டேமேஜாக ரிட்டர்னும் பண்ணிக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் நமக்கு ஹோம் சென்டருக்கு பொறுத்த வரைக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக டைனிங் டேபிளுக்கு வைக்கிற ஃபுல் செட்டுமே இருக்குது. அழகாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வீடு தீம் எப்படி வச்சுருப்போமோ, ஒயிட்னா ஒயிட்டு, கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வச்சுருந்தோம்னா அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் இருக்குது. அழகாக இருக்குது கலராக. இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து பேண்ட்ஸு ஒண்டர் ஷெஃப்பில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஒண்டர் ஷெஃப்பில். அப்புறம் இதெல்லாம் வந்து சாஸ் பேன்ஸ், ஸ்பேச்சுலாஸ், இதெல்லாம் வந்து நைஃப் ஷார்ப்னர்ஸு, நைஃப்ஸ், பெரிய பெரிய நைஃப்ஸு, இதெல்லாம் வந்து சின்ன ஃப்ரையிங் பேன், சாஸ் பேன்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ஆப்பக்கடாய், சட்கா பேன், அப்புறம் தோஸ் தவா நீல வாக்கில் இருக்குது, ஃப்ரையிங் பேன்ஸ். இதெல்லாமே ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கீங்க கீழே. அப்புறம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சாஸ் பேன்ஸு, அப்புறம் சாப்பாடு செய்கிறது எல்லாமே இருக்குங்க. இது ஃபுல்லுமே வந்து சிலிக்கானில் செஞ்ச ஸ்பேச்சுலா ஸ்டூல்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் இருக்குது. ஹோல்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே. இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பெருசுலேருந்து சின்ன வரைக்கும் சாஸ் பேன்ஸு, அப்புறம் பெப்பர் மில்லட்டு, அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலாஸு, இதெல்லாம் பெப்பர் மில்லட்டு. இது எல்லாமே வாக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது வாக்கு. இது 1500, பட் ரேட் வந்து 1800. ஆஃபரில் 1500 போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த வாக். நல்லா டீப்பாகவும் இருக்குது. ஸ்டோன் வந்து எல்லாம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. க்ரில் பேன்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஊத்தப்பம் ஊற்றுற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஆக்சசரிஸ் தான். உட்டன் செம்ம வெயிட்டாக இருக்குது. இது எல்லாமே பாருங்கள், பிளாக் கலரு, அழகாக ஒயிட் கலரு, க்ரில் பேன்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம இந்த சார்கோல் இது மாதிரி, அப்புறம் குழி பணியாரம் சட்டி, அப்புறம் எல்லாமே இருக்குது. தோசை தவா. இந்த சைட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரையிங் பேன், இதெல்லாம் செராமிக்கில் இருக்குது. அப்புறம் இது நான்ஸ்டிக்கு. எல்லாமே ஆஃபர் 25% ஆஃபில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சாஸ் பேன்ஸு செட்டோடு வருது. இது ஃபுல்லுமே அப்படி தான் செட்டோடு வருதுங்க. ரெண்டுமே செட்டோடு வருதுங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவுல்ஸு, ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, ப்ரெட் நைஃப்ஸு, தோசை தவா, சாஸ் பேன்ஸு எல்லாமே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டலு, ஹேண்ட் பிளெண்டர், ஃப்ரையிங். அப்புறம் இது பாருங்கள், இது சூப்பராக இருந்தது. செம்ம வெயிட்டாகவும் இருந்தது. ஃப்ரையிங் பேன், கடாயி செம்ம வெயிட்டு, சூப்பராக இருந்தது. மேலே கிளாஸ் லிட் கொடுத்துருந்தாங்க. பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் இது ஃபுல்லாக வந்து க்ரில் பேன்ஸு, குக்கரு எல்லாமே இருந்தது. இதுதான் செம்மையாக இருந்ததாங்க. இருந்ததுலேயே ரொம்ப அழகாக இருந்தது இதுதான். அப்புறம் ப்ரெஷர் குக்கர்ஸு ஆஸ் யூஷுவல் எல்லாமே கிச்சன். அப்புறம் குக்கர் இருந்தது, கிளிப் ஆன் குக்கர் இருந்தது ப்ரெஸ்டீஜில். அப்புறம் லிட்டோடு இருந்தது எல்லாமே. அப்புறம் இங்கே வந்தாலும் சேம் தான் க்ராக்கரி யூனிட்டு.
ப்ளஸ் வந்து நம்ம டீ சுகரு அந்த மாதிரி போட்டு வைக்கிற மாதிரி பால் பாட்டில், அப்புறம் பெப்பர் மில்லட்டு, சால்ட் அண்ட் பெப்பரு எல்லாம் ஒயிட் கலர் க்ரீம் ஒயிட்டில், அப்புறம் ஆயில் கண்டெய்னர்ஸு, இது எல்லாமே வந்து இது வந்து அழகாக தீம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்படியே செட்டோடு இருக்குது. அப்புறம் இது வந்து கேசலரோ செட்ஸ்லாம் இருந்தது 3 இது ஃபுல்லுமே கேசலரோ செட்ஸில் இருந்தது. ஒண்டர் ஷெஃப் எல்லாம், அப்புறம் ஹேண்ட் பிளெண்டர்ஸு. அப்படியே நேராக போனால் அப்படியே க்ராக்கரி யூனிட் தான் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ராக்கரி யூனிட் தான். அப்புறம் இது ஃபுல்லாக கிளாஸ்லாம் இருந்தது. ஃபுல்லாக அழகாக இருந்தது க்ராக்கரி யூனிட்ஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே அழகழகாக இருந்தது. இது ஃபுல்லுமே வந்து செட்ஸுங்க. பவுல்ஸு, சைட் பிளேட்ஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சைட் டிஷ் வைக்கிற மாதிரி பவுல்ஸுங்க. இது பாருங்கள் அழகாக சால்ட் பெப்பர் சுகர் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வீட்டில் டெக்கரேட்டிவாக வச்சுருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்கிக்கிறதுக்கு. பட் நல்லா வெயிட்டாக இருந்தது பிளேட்ஸ் எல்லாமே. ஸோ சூப்பராக இருந்தது எல்லாம். டிஷ்யூ ஹோல்டர். அப்புறம் இந்த சைடு வந்திங்கன்னா பாத்ரூம் டவல்ஸு, அப்புறம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரு, டிஷ்யூ பேப்பர் வைக்கிற ஹோல்டர்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து பாத்ரூம் ஆக்சசரிஸ்லாம் இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக பாத்ரூம் டவல், பாத்ரூம் ஸ்ப்ரே, பாத்ரூம் சோப் வைக்கிற மாதிரி எல்லாமே இருந்தது. அப்புறம் இதை வந்து நம்ம வாஷ் பேஷனில் மாட்டுற மாதிரி டாய்லெட் பேப்பரு, அப்புறம் டஸ்ட்பின்ஸு, அப்புறம் ஹேண்ட் வாஷ்ஸு, அப்புறம் டஸ்ட்பின்ஸ். இது எல்லாமே டஸ்ட்பின்ஸ் தான். ஸ்டீல், பிளாஸ்டிக் எல்லாமே இருந்தது டஸ்ட்பின்ஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்பின்ஸ் தான் இது ஃபுல்லாக. நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நல்லா வெயிட்டாக இருந்தது டஸ்ட்பின்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் ஆர்கனைசர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைசர்ஸ் தான். டீ லைட் கேண்டில்ஸு சூப்பராக இருந்தது. மேக்னெட் கேண்டில்ஸு. அப்புறம் இது ஃபுல்லாக ஃப்ரேம்ஸு. வீட்டில் அழகாக ஃப்ரேம்ஸ் போட்டு வைக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்குலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் அழகான குட்டி குட்டி ஜார்ஸு. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் 399 ருபீஸ். இது 500 ml வந்திருக்கு 599. அப்புறம் ஸ்பேச்சுலாஸ், உடன் கட்டர்ஸ் சின்னதில் இருந்தது. அப்புறமா அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு பை 2 at 1199. அப்புறம் மக்ஸு, அப்புறம் இதெல்லாம் வந்து அக்ரிலிக்கு, பிளாஸ்டிக் பாட்டில், அப்புறம் கண்ணாடி பாட்டில்ஸுமே இருக்குது. எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு 799. அப்புறம் இதெல்லாம் வந்து 899, 999. அப்புறம் இதெல்லாம் வந்து லன்ச் பேக்ஸ், சின்னதில் வந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஃப்ரேம்ஸு, நம்ம அழகாக வீட்டில் ஃப்ரேம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அழகழகாக டிசைனில் பெயிண்டிங் மாதிரி அழகாக இருக்குது. 599, 499 அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது பெயிண்டிங்ஸ்லாம். அப்புறம் இதில் ஃப்ரேம் அழகாக நம்ம ஃபோட்டோ. அப்புறம் லைட் லேம்ப்ஸ்லாம் இருந்தது. இந்த சைடும் அப்படி தான் ஃபுல்லாக நைட் லேம்ப்ஸ், கிளாக்ஸு, ஃப்ளவர் வேஸோட எல்லாமே இருந்தது. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் தான். இதெல்லாம் பாருங்கள் ஆன்டிக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அழகாக இருக்குது. ஃப்ளவர் வேஸ், லைட் லேம்ப்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்டூல்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாஸ், பெட்டு. அப்புறம் இது ஃபுல்லாக பாத்ரூம் ஆக்சசரிஸ்லாம் எல்லாமே நம்ம வீட்டில் நீங்கள் தீம் கலரில் இப்போ சொந்த வீட்டில் கட்டினவங்க வந்து கொஞ்சம் தீமாக கொஞ்சம் அழகாக இது பண்ணியிருப்பீங்களா. ஸோ தீமில் இருக்குது. அந்தந்த கலர்ஸில் நீங்கள் எப்படி பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்கள் பாத்ரூம்லாம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரிக்கு செட்டாக இருக்குது எல்லாமே. இதெல்லாம் செட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்ரூம் ஆக்சசரிஸ் இது எல்லாமே. அப்புறம் இது வந்து பாஸ்கெட்ஸு, லாண்ட்ரி பாஸ்கெட்ஸு. இதெல்லாம் வந்து கிளாக்ஸு. நல்லா பெருசாக ஹாலில் போட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். நிறையா கிளாக் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது விண்டோ ஷாப்பிங் மாதிரி கூட பார்க்கலாம். அப்புறம் பாத் டவல்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் மிரர்ஸு,
இதெல்லாம் பாத்ரூம் ஆக்சரிஸ் எல்லாம் ஸ்டோனில் பண்ணது. இதுவும் ஆஃபரில் இருக்குது. பாத்ரூம் மேக்ஸ் 195, 699, 499லலாம் இருக்குது. இது எல்லாமே கல்லில் பண்ணியிருக்காங்க அழகாக. இதெல்லாம் சில்வரில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, காப்பர் கலர், எல்லா கலர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக பாத்ரூம் ஆக்சசரிஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லையும் வந்து அழகாக செஞ்சுட்டா 699, இப்போ 499 போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், தீம் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், ராஸ்பெரி ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர். ஸோ நம்மளோட தீம் கலர் பொறுத்து அவங்க அழகாக கலராக, அதுவும் பிரைட் கலர். ஹோம் சென்டரை வந்து கலரில் அடிச்சிக்கவே முடியாது, இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர். பர்பிள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே பர்பிள் கலர் தான். இதுவும் ஃபுல்லாக பாத்ரூம் ஆக்சசரிஸ் தான். இது ஃபுல்லாக மேட்ஸு, வீட்டில் கொஞ்சம் அழகாக போட்டு வச்சுக்கிற மாதிரி மேட்ஸு. பெபிள் கலரில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மேட்டுங்க. இது எல்லாமே மேட்ஸ் தான், வித் ப்ரைஸோடு இருக்குது. 1199 இந்த மேட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் ஃப்ளாட் பாத் மேட்ஸ்ன்னு போட்டிருக்கு, ஃப்ளாட் 40 ஆஃபரு. ஸோ இதெல்லாம் வந்து நைட் லேம்ப்ஸ்லாம் இருக்குங்க. இப்போ ஆங்கர்ஸில் ஆஃபரில் போட்டிருக்கு 249. இதெல்லாம் கிட்ஸ் ஏரியா. கிட்ஸுக்கு வந்து கிட்ஸ் ரூம் கொஞ்சம் டெக்கர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கர்ஸு, அப்புறமா வந்து ஃப்ளவர் வேஸ் மாதிரி நிறையா இருக்குது. ஜூஸ் அது மாதிரி கொடுக்குறது. அப்புறம் பிளேட்ஸ்லாம் பாருங்கள், இவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேட்ஸ் இதெல்லாம். நல்லா இருக்குது இந்த பிளேட்ஸ் பார்க்குறதுக்கு. அழகாக கவ்வோட பிக்சர் போட்டு, அப்புறம் பிகி பேங்க்கெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கப்ஸ் எல்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு. பென் ஸ்டாண்ட் போட்டு வச்சுக்கிற மாதிரி, பென் ஹோல்டர்ஸு, இது எல்லாமே வந்து கர்டன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. மக்ஸு, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு தீம் மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஆக்சசரிஸ் தான். இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. நான் உங்களுக்காக ரேட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பாத் டவல் வந்து செட் ஆஃப் 2 வந்து 599 போட்டிருந்தான். அப்புறம் இந்த பாக்ஸ் ரேட் தான் நான் முன்னாலே போட்டிருக்கேன். அந்தந்த சைஸ் தகுந்த மாதிரி அந்தந்த ப்ரைஸஸ்ஸு. இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஸு. அப்புறமா வந்து இது குழந்தைங்களுக்கு வச்சு அழகாக உட்கார வைக்கிற மாதிரி. நீங்கள் எப்படி இருந்தாலும் இதுக்கு எவ்வளோ விலைன்னு கேட்பீங்க. 1500 வந்து 1300க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறையா 25% ஆஃப் போயிட்டுருக்கு இப்போது ஹோம் சென்டரில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோஃபாஸ்லாம் இருக்குது. சோஃபாஸ் வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்க. இது வந்து ஸ்டடிங் டேபிள், இது வந்து டைனிங் டேபிள். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஹோல்டர்ஸு, கப் ஹோல்டர்ஸு, அதுக்கப்புறமா வந்து நம்ம நாப்கின் ஹோல்டர்ஸு, இதெல்லாம் வந்து எல்லாம் டிசைனாக இருக்குது. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வைக்கிற மாதிரியும் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம கப்ஸு, டம்ளர்ஸு அது மாதிரி கவுத்தி போடுற மாதிரிலாம் இருக்குது. எல்லாமே வந்து 399, 599. நீங்கள் எல்லாமே ப்ரைஸ் கேட்குறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சிங் பவுலு, அப்புறம் சாத்துக்குடி ஜூஸ் புளியறது, ஸ்ட்ரெயினர்ஸு, கொலாண்டர்ஸு. ஸ்ட்ரெயினர்ஸ் வந்து அப்படியே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து டப்பாஸு, நம்ம பல்சஸ்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி, பருப்பு வகைகள்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஸ்டீலில் இருக்குது. அப்புறம் ஸ்பூன் ரெஸ்ட் வந்து 249. அப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து 400 ml வந்து 79 அது மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இது ஃபுல்லாக ஸ்ட்ரெயினர்ஸு, டீ வடிகட்டிங்க, பெருசு வந்து சின்னது இருக்குது. அப்புறம் அப்பளம் வடிகட்டிங்க, அப்புறமா வந்து மூடி, அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் மூடி வைக்கிற மாதிரி அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஃபோக்கு, ஸ்பூன்ஸு எக்ஸட்ரா. அப்புறம் வந்து
அப்பளம் இடுக்கி, அப்புறம் சூடாக இருக்கிறது எடுக்கிறது எல்லாமே இருக்குது. அப்புறம் இது பொட்டேட்டோ இது பண்ணுறதும் இருக்குது, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் விஸ்கு இது எல்லாமே, அப்புறம் ஸ்கூப்பரு, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரு எல்லாமே இருக்குது இங்கே. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸு, பிளேட்ஸு, மிக்சிங் பவுல்ஸு, இதெல்லாம் டம்ளர்ஸு, இதெல்லாமே மிக்சிங் பவுல்ஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம கிச்சனில் வைக்கிற மாதிரி நிறைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம காய்கறிங்கெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வைக்கிறது, ஸ்பூன்ஸு, ஃபோக்ஸு, பெரிய பெரிய தோசை கரண்டிங்க, ஜல்லி கரண்டிங்க, குழி கரண்டிங்க அதெல்லாம், அப்புறம் சூப் கரண்டிங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டு 499 ஆஃபரை 250 கொடுக்குறாங்க. இதெல்லாம் 5 பீஸ் செட்டு, அப்படியே செட்டாக வருது. இது வந்து இது வந்து 60% ஆஃபில் இருக்குது. இதுவும் அதே தான். தோசை தவா, சாஸ்பேன், அப்புறமா ஒரு ஃப்ரையிங் கடாய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து காஃபி மேக்கர்ஸு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்ளாஸ்க்கு, சுடு தண்ணி ஏதாவது பால் அந்த மாதிரி. இது வந்து ஃப்ளாட் 40% ஆஃப் இருக்குது. பாப் ஜார்ஸ்லாம். இது வந்து ரைஸ் கண்டெய்னர்ஸு அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் ரைஸ் கண்டெய்னர்ஸ் 599, 699. இது ஃபுல்லாக வந்து கிளாஸில், ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி கிளாஸில் இருக்குது. ரேட் பார்த்துக்கோங்க, 675. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து அக்ரிலிக்கில் இருக்குது எல்லாமே. இது வந்து ஜூஸ் ஜார்ஸு, அப்புறம் சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸு, அப்புறம் ஊறுகாய் போட்டு வைக்கிறது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸு, இதெல்லாம் 149 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன இந்த மாதிரி ஜீரக பொடி, ஜீரகம், மிளகெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே 149, 249, 2 249, 1 149 அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ரோசலில் வந்து அந்த டீ அந்த ஸ்டவ்வில் வச்சு பண்ணுற மாதிரி 695. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. இதோட டிஃபன் பாக்ஸு ஸ்டீல்லேயும் இருக்குது, அப்புறம் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இதெல்லாம் பிளாஸ்டிக். இங்கே வந்து ட்ரே இருக்குது, சர்விங் ட்ரே, அது எல்லாமே இருக்குது இங்கே. இது ஃபுல்லாக சர்விங் ட்ரேஸு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில், ஃபைபர் பிளாஸ்டிக்கில் இருக்குது எல்லாமே. சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து அக்ரிலிக்கு. இது ஃபுல்லுமே அக்ரிலிக்கு. இது ஃபுல்லுமே அக்ரிலிக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கு. ஃபுல்லுமே பிளாஸ்டிக் தான். ஸோ பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் 1000க்கு மேலேயும் இருக்குது எம்எல்ஸில். இது ஃபுல்லுமே வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சோஃபாஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் சோஃபாஸு, டைனிங் டேபிள். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட்ரஸஸ்லாம் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மேக் ஓவர் மாதிரி ஒரு பெட்ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் ஷெல்ஃப்ஸில் போட்டு ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சு, பெருசுலேருந்து சின்னது வரைக்கும். அப்புறம் கார்னர் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக மீடியம் அவங்களே வச்சுருக்காங்க, லார்ஜ், மீடியம், ரெகுலர்னு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இப்படி காமிக்கிறாங்க பாருங்கள். இது வந்து கார்னர் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லென்த்தாக நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைப்போம்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத் டப்ஸ் எல்லாம் இருக்குது. பாத் டப்பு, ஏணி, அப்புறம் துணிக்காய போடுற எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் தான். ராஸ்பெரி சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராஸ்பெரி ஸ்மெல் செம்மையாக இருக்குது. அப்புறம் கேண்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ராஸ்பெரி செம்ம. மெலன் கூட அவ்வளோ இல்லை, மெலன் ப்ளூபெரிலாம் வேஸ்ட்டு. ராஸ்பெரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுஹேல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.